ஏன்னா ஒரு லேடி அந்த மாதிரி போஸ்ட்டில் ஒரு 4 ஆம்பளைங்க பார்க்குறாங்க, அதை ஒரு தவறு தான். அதில் சில ஆம்பளை மனசு கூட மாறலாம், சொல்ல முடியாது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இன்னும் ஃப்ரீயாகவே இருக்காங்க, ஆனால் அப்யூஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னா we have to dress where we are going. மாலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை கோயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணாலே மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் அவாய்ட் ஆகிடும். இண்டிவிஜுவலுடைய மைண்ட் செட், அவரோட பார்வை, அவங்களோட அந்த வக்ர புத்தி, இதெல்லாம் இல்லை மரண தண்டனை தான் அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். அபியூஸ் ரிலேட்டடாக சொன்னால் பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஆண்களுக்கும் நடக்குது இல்லையா? அதை பற்றின விழிப்புணர்வு இருக்கா? ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. முக்கியமாக இந்த பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் இந்த அபியூஸ் நடக்கும் அப்படின்ற அவேர்னஸே பல பேர்கிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரியான அபியூஸ் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு? இந்த அபியூஸ் இனிமேல் நடக்காம இருக்கணும்னா என்ன விஷயங்களை நம்ம பண்ணணும்? முக்கியமா தண்டனைகள் எப்படி இருக்கணும்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாலியல் வன்முறை அதிகரிக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் போதை தான், அதுதான் காரணம். கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருள் ஐட்டம் தான் காரணம். சினிமா தான். சினிமா பார்த்து தான் நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. அதனால் இப்போ ஃபேமிலின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபேமிலி பிக்சர் நல்லாயிருக்கும், நல்லா எடுத்தால் நல்ல மூவி நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா பெண்கள் உடுத்துகிற உடையும் சரி, பெற்றோர் வளர்ப்பும் சரி, ரெண்டும் சரியில்லைன்னு சொல்லுவேன். ஆளுங்க கூடமே ஏற்கனவே அது முன்னாடியே நடந்துட்டு தான் இருக்குது. நான் சின்ன வயசுல சொல்லி நடந்துக்குது. எனக்கு 47 வயசு ஆகுது. இப்போவும் நடக்குது. 30 வருஷம் முன்னாடி நடந்தது, 20 வருஷம் முன்னாடி இருந்தது. ஆனால் சினிமாவில் குற்றம் சொல்ல முடியாது. சினிமா 75 வருஷமாக இருக்குது. எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்குது. எம்ஜிஆர் காலம் முடிஞ்சு, ரஜினி காலம் முடிஞ்சு, விஜய் காலம் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி போடணும் கரெக்டாக. நாட்டு நடப்பில் நிறைய டிஸ்பேரிட்டி இருக்குது, மேட்சிங் இல்லை. நிறைய பேர் ரிச் பீப்புள் நிறைய இருக்காங்க, புவர் பீப்புள் ஜாஸ்தி ஆகிட்ட போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் யூனிஃபார்மாக ரூல்ஸ் சரியாக வர மாட்டேங்குது. அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை, இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா சோஷியல் மீடியா நிறைய இருக்கிறதுனால வெளியே தெரியுது. முன்னாடி வெளியே தெரியாமல் இருந்தது, இப்போ ஜாஸ்தி வெளியே தெரியுது. ஏன்னா மக்களுக்கு அவேர்னஸ் வந்தாச்சு, அதனால நிறைய அதிகரிப்பு ப்ரொடெக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஆல்கஹால் தாங்க. ஆல்கஹால் வந்துட்டு அந்த இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு திங். அது கண்ட்ரோல் பண்ணாலே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மோஸ்ட்லி இந்த அப்யூசஸ் இதெல்லாம் கம்மியாகும். ஏன்னா செல்ஃப் ரிலேஷன்ஸோட எது பண்ணாலும் தே வில் பி ஓகே. அந்த எப்போ வந்து அவங்களோட கான்ஷியஸை லூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த ஃபியர் போயிட்டு அவங்க வந்து ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது. ஸோ அதனால ஆல்கஹால் இஸ் மோஸ்ட் பேண்டட் திங்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா ஒரு காரணம் தான், மற்றபடி மூவிஸ்லாம் அந்த அளவுக்கு இப்போ அந்த மாதிரி அப்யூஸ் சம்மந்தமான மூவிஸ்லாம் எடுக்கல. அது ஒரு ரீசனாகவும் கொண்டு வர முடியாது. இல்லை சோஷியல் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு அது ஈஸியாக வந்து இன்னும் ஈஸியாக ஆக்குதுன்னு சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈஸியாக எல்லார் கையிலையும் வந்துட்டு ஃபோன் இருக்குது. சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணி அது வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஓகே, முன்னாடி வந்துட்டு எதுவுமே இல்லாதங்கிறப்போ ஓப்பனாக தெரிஞ்ச ஒரு விஷயம்னா இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே அது ரொம்ப ஈஸியாக போயிடுதுனால அது ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ சில பேர் வந்து பெண்களுடைய உடை தான் காரணம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அது இப்போ ஃபேஷன் ஆகிப்போச்சு, நாகரிகம் வளர ஃபேஷன் ஆகிப்போச்சு. அதனால் அது ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. அது அவங்கவுங்க விருப்பம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க அப்பா அம்மா அவங்க நல்லா இது ஹேண்டில் பண்ண நல்லா இது பண்ணாக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க விருப்பம் தானே, அது போகிறதுக்கு அவங்கவுங்க விருப்பம் தானே. அது அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நடக்குதுன்னா அதுவும் நடக்கலாம், அது வாய்ப்பு இருக்குது. பார்வை நல்லா நம்ம பார்வை என்ன பார்க்குறோமோ கெட்ட அது என்ன நினைக்கிறோமோ அது தப்பானா தப்பு இல்லை. நினச்சாதான் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு லேடி அந்த மாதிரி போஸ்ட்டில் ஒரு 4 ஆம்பளைங்க பார்க்குறாங்க, அதை ஒரு தவறு தான். அதில் சில ஆம்பளை மனசு கூட மாறலாம், சொல்ல முடியாது. எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, சோஷியல் அவேர்னஸ், மக்களுக்கு கோ எஜுகேஷன் ஃபஸ்ட்லேருந்தே கொடுக்கணும். எப்படி பிஹேவ் பண்ண ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இன்னும் ஃப்ரீயாகவே இருக்காங்க, ஆனால் அப்யூஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்தியாவில் தான் அப்யூஸ் நடக்குது. ஸோ அதெல்லாம் அவேர்னஸ் கொடுக்கணும் எல்லாருக்குமே. ஸோ அது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் ஏஜ்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் அவங்க அம்மா அப்பா தான் எடுத்து சொல்லணும். ப்ளஸ் எல்லாருமே அவேர்னஸ் கொடுக்கணும். அதுக்காக கிளாத்ஸ்லேயோ அப்பியரன்ஸ்லேயோ எல்லாம் கிடையாது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நல்லா நடந்துட்டு தான் இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் இருக்கணும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேர் பண்ணணும். இப்போ டெம்பிள் போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், மால் போகிறோன்னா அந்த மாதிரி போகணுமே தவிர நம்ம அந்த சுச்சுவேஷன் பேஸ்டு தான் இருக்கணுமே தவிர ஒரு ரீசனாக இருக்கும்.
அதான் கேர்ள்ஸ் வந்து நம்மளை பார்த்துக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம எந்த ப்ராப்ளத்துலையும் மாட்டக்கூடாதுன்னா நம்ம அவேர்னஸோட இருக்கணும். ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னா we have to dress where we are going. மாலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை கோயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணாலே மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் அவாய்ட் ஆகிடும். இது வந்து ரீசனே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே இருக்குது. அது வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் இப்போ எப்படி அதெல்லாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஜென்ரேஷன்லேருந்து இப்போ எங்கள் அப்பா இப்போது நம்ம செட்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். பட் அது எந்த இடத்துல என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறோங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, சிட்டி சைடு வந்தால் அது எப்படி வேணால் இருந்துக்கலாம். இதுவே நம்ம ஊர் பக்கம் அந்த சைட்லாம் போனால் அங்கே என்ன தேவையோ அந்த ட்ரெஸ் போட்டால் போதும். இப்போது வில்லேஜ் சைடு போனீங்கன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. அந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி யாருமே பார்க்காத இடத்துல போய் அந்த ட்ரெஸ் போடுறப்போ அவங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இன்னும் புதுசாக தான் இருக்கும் இல்லையா? அது பார்க்குறதே வந்துட்டு இப்போ வந்துட்டு தப்பாக தான் தோணும். அவங்க உடையும் காரணம், பார்க்குறவங்களோட கண்ணும் காரணம், ரெண்டுமே காரணம். அதான் அப்போ அந்த இண்டிவிஜுவலுடைய மைண்ட் செட், அவரோட பார்வை, அவங்களோட அந்த வக்ர புத்தி, இதெல்லாம் அப்படியே இருக்கலாம். நிறைய காரணம் இருக்குது. இப்போ உடை ஒரு காரணம் என்னன்னா குழந்தைக்கும் நடக்குது. குழந்தைய வந்து அந்த குழந்தைய நம்ம ஷால் சுத்தியோ வைக்க முடியாது. வயசான பாட்டி புடவை கட்டிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் நடக்குது. இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? இது கேள்விக்கு பதில் எங்கேருந்து கொண்டு வரதே தெரியல. இல்ல அப்போ உடை மட்டும் காரணமா இருக்காதுல்ல. ஏன்னா உடை மட்டும் காரணமா இருக்குன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போற பொண்ணு அப்ப அதுவே தப்பு தான். ஃபர்ஸ்ட் யாருக்குமே இந்த பிரச்சனை வரக்கூடாது, நடக்கக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி உடை காரணமா இருந்ததுன்னா அந்த மாதிரி பெண்களுக்கு மட்டும்தானே நடந்திருக்கணும். அது காரணம் இல்லாததுனால தானே எல்லாருக்குமே நடக்குது. ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவா உங்களுக்கு. பொண்ணு ஸ்கூல் போனால் அப்பாவும் அம்மாவும் கொண்டு போய் விடணும். ஒன்று ஒரு வீட்டில் ஃபேமிலி கஷ்டம், ஒரு மனைவி வேலைக்கு போகிறேன்னா ஹஸ்பண்டு முடிஞ்ச அளவும் அவர் டைம் வச்சு அது போய் விடணும். அது தப்பான்னு நினைக்கல. சில விஷயம் தவிக்கலாம். இல்லை இப்போ ஒருவேளை அவங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான், அப்பாவும் வேலைக்கு போகணுன்ற பட்சத்தில் அவங்க தானே போகணும். யாரோ ஒரு துணை இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்கள பாதுகாப்பு பண்ணிக்கலாம். அவங்க பாதுகாப்பு பண்ணிக்கலாம். கொஞ்சம் தெரியாத ஆள்கிட்ட பேசக்கூடாது. இல்லை இப்படி பேசி இதுதான் உருவாகுது இல்லை. யாருன்னே தெரியாதவங்க அவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. வேற யாருன்னே தெரியாத ஆட்களும் தானே அபியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து கடவுள் துணை தான் வேணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ துணை இருக்கணும், கடவுள் துணை இருக்கணும், இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல அபியூஸ் பண்ணுறது ஒரு ஆண் தானே. அப்போ ஆண்கள் மாற வேண்டியது அவசியம் தானே. நம்ம வேற யாரோ ஒருத்தவங்க பாதுகாப்பு வேணும், இந்த கடவுள் வந்து தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம இந்த பக்கம் பாதிக்கப்படுறவங்கள தானே பார்த்துட்டு இருக்கோம். அங்கே தப்பு பண்ணுற ஆண்கள் மாற வேண்டியது அவசியம் தானே. அவங்களும் மாறணும், அவங்களும் யோசிக்கணும். மனசாட்சியை தொட்டு அவங்களும் யோசிச்சு தான் நடக்கணும். அப்போ இந்த குழந்தைங்கலாம் இருக்காங்கல்ல, ரொம்ப பிறந்து ஒரு 6 மாசமான குழந்தைக்கு இப்படி ஆகுது. வயசான பாட்டியெல்லாம் அப்படி அபியூஸ் பண்ணுறாங்களே, அவங்கெல்லாம் புடவை தான் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் டோட்டலாக வந்து தமிழ் பண்ணுறதில்ல, எல்லாம் இந்த வடநாட்டானுங்க தான் பண்ணுறது. ஆனா அவங்களும் இருந்தாலும் நடக்குதுல்ல. அப்படி நம்ம போது நியூஸ்ல இங்க இருந்தவங்களே இருக்காங்களே, மகளையே பண்ண அப்பா எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டுலயுமே நிறைய இருக்கு. குழந்தைய பண்ணவங்களும் இருக்காங்க, வயசானவங்கள பண்ணவங்க. அதுக்கு அவங்களுக்கு எல்லாம் போய் குழந்தைய வந்து ஒரு துணி சுத்தியோ இல்ல வயசானவங்களை வந்து புடவை கட்டி இருந்தாலும் நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் போதைதான். கண்டிப்பா எல்லாம் பண்றது இல்ல, சில பேர் பண்றாங்க. பெற்றோர்கள் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி பொண்ணுக்கு தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போ, அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லணுமா? இல்ல பையன் கிட்ட வந்து பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாலும் அது அவ விருப்பம். ஆனா இந்த மாதிரியான தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற பையன் கிட்டயும் சொல்லி தரணும். இப்ப வளர்ப்புன்றது பொண்ணு கிட்ட மட்டும் சொல்லி வளர்க்கறதுல மட்டும் வந்துடும். பையனுக்கு சொல்லணும். அப்ப வளர்ப்புன்றது என்ன சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு? உடை அணிந்து அவங்க விருப்பம். அதான் சொல்றேன், உடை அவங்க விருப்பம். அவங்க சந்தர்ப்பத்தை மாதிரி உடை அணின்றாங்க. நம்ம பார்வையும் தப்பு, மனசு கட்டுப்பாடாக இருக்கணும். அது அவங்க விருப்பம். ஓகே, அப்ப பசங்களுக்கும் அம்மா அப்பா சொல்லி கொடுத்து கண்டிப்பா சொல்லி. ஓகே, இப்போ இதை தாண்டி ஒரு பனிஷ்மெண்ட்னு எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து அவங்கள கொல்லணும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ பாலியல் வன்முறையில் ஈடுபட்டவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பாலியல் வன்முறையில கண்டிப்பாக மரண தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்பவும் தெரிஞ்சலான்னா தண்டனை கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கணும். வாய்ப்புகள்லாம் கொடுக்கக்கூடாது. கடுமையான தண்டனை பண்ணால் தான் அது மாறும். கொடுத்தா தான் ஒருத்தவங்க திருந்துவோம். இல்லைன்னா அங்கே போயிட்டு வந்து திருப்பி அதை தான் பண்ணுவோம். அவங்களும் மாறணும், அவங்களும் யோசிக்கணும். மனசாட்சியை தொட்டு அவங்களும் யோசிச்சு தான் நடக்கணும். எப்பவுமே பனிஷ்மெண்ட் வந்து திருந்த வாய்ப்புக்கு தான் கொடுக்கணுமே தவிர ஹேங்கிங் வந்து எந்த காரணத்துமே பண்ணக்கூடாது. சிவியர் பனிஷ்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் அப்படி கொடுத்தா தான் இனிமே வந்து பண்ணக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸும் அந்த பயமும் இருக்கும்.
ஸோ சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல தப்பில்லை என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, மரண தண்டனை தான் அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ அபியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு தப்பு பண்ணுறான், திருடுறான், அந்த மாதிரினா கூட ஓகே. இது வந்துட்டு அபியூஸுங்கிறது வந்துட்டு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஒரு சின்ன வயசு இப்போ கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ நடக்குங்கிறப்போ அவன் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்கிறப்போ அதை நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு தண்டனையை கம்மி பண்ணிகிட்டே வந்தோன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஓகே, இப்போ சில பேருக்கு இப்போ வெளிப்படையாக சொல்லும்போது இந்த மாதிரி அபியூஸ் ரிலேட்டடாக சொன்னால் பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்களுக்கும் நடக்குது இல்லையா? அதை பற்றின விழிப்புணர்வு இருக்கா? அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை மேடம். அதை பற்றி பேச வேண்டியது அவசியம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பேச வேண்டியது. அதிகரித்து வரும் பாலியல் வன்முறைக்கு என்ன மாதிரியான காரணங்கள் எல்லாம் இருக்கு, எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட அவங்க ஒப்பீனியனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பாலியல் வன்முறை நடக்கும் பொழுது, வன்கொடுமை நடக்கும் பொழுது அதை பற்றி அந்த அபியூஸுக்கு உள்ளாக்கப்பட்ட விக்டிம் வெளியே வந்து சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதை தாண்டி நீயே அங்கே போன, நீயே அந்த நபரை நம்பின அப்படின்ற மாதிரியான விக்டிம் பிளேமிங் எல்லாம் பண்ணாமல் உண்மையே அந்த தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்க நம்ம முயற்சி பண்ண வேண்டியதும் ரொம்ப அவசியம். அதை தாண்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அபியூஸ் நடந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி போலீஸ்கிட்ட போய் சொன்னாலே நம்ம குடும்ப மானம் என்ன ஆகும், நமக்கு தான் அசிங்கம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இருக்கிற சட்டங்களை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர முடியும், நிறைய தண்டனைகளும் வாங்கி தர முடியும். உங்களுடைய கருத்து என்ன? பாலியல் வன்முறைகளை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது அண்ட் தண்டனைகள் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.